கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாட்களிலே நாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தோம். ஆமேனா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்பதை நாம் பார்த்தோம். இப்போ கொஞ்சம் நல்லா தியாலஜிக்கலாக ஆண்டவர் நமக்கு இன்றைக்கி இந்த சத்தியத்தினுடைய அடுத்த ஆழமான ஒரு நிலைக்கு தேவன் நம்மை இன்றைக்கி கொண்டு போவாராக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுருவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்தது உண்டானால். நல்லா கவனிங்க. இப்படி இருக்க ஆதலால், எதனால், இதனால் அப்படின்லாம் வரும்போது நம்ம நிறைய கொஞ்சம் தியானிக்க வேண்டி இருக்கு. இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். இந்த ருசி பார்த்தல், ருசித்தல் என்பது நம்முடைய ஜீவனிலே கலப்பதை நாம் கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம். நம்முடைய ஜீவனிலே கலப்பது. ஆனால் இந்த இடத்துல பேதுரு நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார் என்றால், அப்படி நம்முடைய ஜீவனிலே கலந்தது உண்டானால் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவர் என்பதை, அவர் எவ்வளவு தயை உள்ளவர் என்பதை. நல்லவர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். நல்லவர்னா யார் நல்லவர்னு சொல்லுவோம்? நன்மை செய்த கொடுப்பவர்கள், நன்மை செய்தவர்கள். இப்போது இதுவரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு, இதுவரைக்கும் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தது யாரு? நல்லவர் அப்படின்னு சொன்னால் கொடுத்துருவாங்க, அவ்வளோதான். நல்லவங்க அப்படின்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னா, கொடுக்குறவங்கள தான் அவங்க ரொம்ப நல்லவங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இடத்துல இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம். அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசி பார்க்கலாம். சகல துர்குணத்தையும், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். இதை ஒரு விஷயத்தில் ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் தான் மறுபடியும் பிறந்தவர்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், யார் மறுபடியும் பிறந்தவர்கள், யார் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றால், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள், ருசித்தவர்கள், அவரை டேஸ்ட் பண்ணவங்க. எல்லோரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கொஞ்சம் கவனி. இந்த வாலிபர் பிள்ளைகளுக்காக நான் வாலிபர் கூடுகளை சொல்லி கொடுத்தேன். இயேசு நல்லவர் அப்படின்னு நம்ம என்ன ரிப்ளை கொடுக்கணும்? ரொம்ப ரொம்ப நல்லவர். ஆமேனா? இயேசு நல்லவர் அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். ஏன்னா அவர் எவ்வளவு நல்லவராய் இருந்தார் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், இந்த விழுந்து போன சுபாவம் என்ன அப்படின்னா, சகல துர்குணம், சகலவித கபடம், சகலவித கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதல், இதெல்லாம் ஆதாமுடைய ஜென்ம சுபாவங்கள். இதெல்லாம் ஒழிந்து விட்டு இந்த கர்த்தராகிய இயேசு ராஜாவை நல்லவர் என்று ருசித்தவர்கள் அவர்கள் நல்லவர்களாக மாறிவிடுவார்கள் என்று நாம் பார்த்தோம். ஆமேனா? எல்லாம் கவனிங்க. கொஞ்சம் நான் ஒரு மிக முக்கியமான பகுதிக்கு நான் உங்களை கூட்டின்னு போனால் தான் நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி நீங்கள் ருசிக்கணும், அது எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அதை பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போது கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் நான் அனுபவித்த எல்லா நன்மைகளும், இந்த உலகத்தில் நான் அனுபவித்த எல்லா ஆசீர்வாதங்களும் சந்தோஷங்களும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தது. இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமெனா? தேவன் நம்மை படைத்த நோக்கம் என்னவென்று சொன்னால்,
அவர் நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் செய்து அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து, நான் உனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறேன் பார், என்னில் நீ மனமகிழ்ச்சியாக இரு, என்னில் நீ சந்தோஷமாக இரு. அந்த மனமகிழ்ச்சி தான் தேவனுக்கு நாம் செலுத்துகிற துதி என்பதை பார்த்தோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசிக்கிறதுனா என்ன அப்படின்னா, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, நல்லா கவனிக்கணும், எப்போ எனக்கு உரிய எல்லாவற்றையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பது என்றால் என்ன, அவர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்ப்பது என்றால் என்னவென்று சொன்னால், ஏதோ நான் பிறந்தது தற்செயலான ஒரு பிறப்பு, ஏதோ நான் தற்செயலாக பிறந்துட்டேன், ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அப்படி அல்ல. என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். அவரை நாம் ருசி பார்த்தல் என்பதுனா என்ன? எல்லாம் கவனி, வாலிப பிள்ளைங்க எல்லாம் கவனி, என்ன பாருங்க, என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக என் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்பதை நாம் அவரை அணு அணுவாய் இயேசு ராஜாவுடைய அன்பை நாம் ருசி பார்க்க வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் எத்தனை சொல்றது புரிஞ்சது? ஆமேனா? கர்த்தர் நல்லவர், அவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசி அந்த வசனம், மத்திய சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்திய சுவிசேஷ புத்தகம் வாசி. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகலமும் என்று சொல்லும்போது மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எல்லாவற்றிலும், இந்த பிரபஞ்சத்திலும், இந்த பூமியின் கீழ் தண்ணீரிலும், இந்த பிரபஞ்சமே யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இயேசு ராஜாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஜெயம் எடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஜெயம் எடுத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஜெயமெடுத்த இயேசு ராஜாவின் பாதத்தில் நம்முடைய பிதாவாகிய தேவன் எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்போ எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எனக்குரிய எல்லாவற்றையும் அவர் கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? அவர் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். அப்போ மனிதன் பாவம் செய்ததுமே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டான். எல்லாம் கவனிக்கிறீங்களா? மனுஷ பாவம் செய்ததுமே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டான். அவனால் பரிபூர்ணமாக வாழ முடியல. ஏன்னா மனிதனுடைய பரிபூர்ணமே எதில் இருக்குது அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவன் ருசி பார்க்க ஆரம்பித்தானாலுமே அவனுக்கு உரிய எல்லாவற்றையும் தேவன் ஏற்ற வேளையில் சரியான நேரத்தில் அவர் போதுமானவராக அந்த மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் சந்திக்கிறார். ஏனென்றால் இன்னொரு வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 57வது வசனம். 1 கொரிந்தியர் 15:57 வாசிங்க பார்க்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா கையை உயர்த்தி சொல்லிக்கங்க பார்க்கலாம். ஆமேனா? யாருடைய நாமத்தில்? இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் ஆராதிக்கிறீங்களோ, ஆண்டவரே, இப்போ நான் பயங்கரமான சூழ்நிலையில் நெருக்கப்பட்டிருக்கிறேன், நான் சோர்ந்து போயிருக்கிறேன், எனக்கு உடனடியாக இந்த சூழ்நிலை மாற வேண்டும், என்னை சூழ்நிலை நெருக்குகிறது, இந்த சூழ்நிலையை நான் மேற்கொண்டு ஜெயமெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த ஒரு எண்ணத்தோடு, அந்த ஒரு பார்வையோட யாரெல்லாம் இன்றைக்கு ஏங்கிக் கொண்டிருப்பார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே எனக்கு இந்த வெற்றியை தாரும், எனக்கு இப்படி இந்த சூழ்நிலையை மாற்றும் என்று யாரெல்லாம் அவரை நோக்கி பார்த்து அவர் சமூகத்தில் போய் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லிக்கங்க. அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? நம்முடைய குடும்பத்தை சமாதானமாக, நம்முடைய வீட்டை சமாதானமாய் நடத்த வேண்டியது ஒவ்வொரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. எந்த வீடு சமாதானமாக இருக்கிறதோ அந்த வீடு தேவனுடைய வீடு, அந்த வீடு எப்தாவின் வீடு, அந்த வீடு யாக்கோபின் வல்லவருடைய வீடு
நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும். அந்த குடும்ப தலைவன் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த குடும்ப தலைவன் தான் அதுக்கு பொறுப்பு. அந்த குடும்பத்துக்கு தேவையான எல்லாவற்றிலும் பரிபூர்ணம் அடைந்து சகலவித நற்கிரியைகளையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருந்து அந்த குடும்பம் ஒரு பரலோக ராஜ்யமாக செயல்பட வேண்டும். அதற்கு என்ன தேவை அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தயை. அவர் நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டுமே நான் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற வெளிச்சம் ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்க வேண்டும். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஜெயங்கொண்டவர் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்தி எல்லாருமா இயேசு ராஜாவின் நாமத்தில் நான் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவேன். இதில் என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா, ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இன்னமும் போராட்டத்தோட பிரச்சனையோட இன்னமும் அவர்கள் போய் சேர வேண்டியதை பாதையில் போகாமல் ஏன் நெருக்கப்படுறாங்க அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர்களால் ருசிக்க முடியவில்லை. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பது என்றால் என்னவென்றால், என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் உண்டாகலை, இப்போ இருக்கிற எதுவுமே உண்டாகலை, நான் சாதாரண ஆள் அல்ல, நான் என் தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவன். அதனால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் எனக்கு உரிய எல்லாவற்றையும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்கின்ற வெளிச்சத்தை யாரெல்லாம் பெறுகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய சமூகத்தில் அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்தெல்லாம் நீங்கள் தோத்து போய்விட்டதாக நீங்கள் எண்ணுகிறீர்களோ, அது இருக்கிறது. கரங்களுக்கு சொல்லாமா? அது இருக்குது. இவங்க என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா, இயேசு ராஜாவுடைய வெற்றியை கொண்டாடுவதில்லை. இந்த இயேசு கிறிஸ்து அவருடைய வெற்றி, அவர் பெற்ற வெற்றி எனக்கானது என்று சொல்லி உரிமை கொண்டாடுவதற்கு அவர்களுக்கு பலன் இல்லை. இயேசு கிறிஸ்து எனக்காக, எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்காக, அவர் சிலுவையில் யாவையும் செய்து முடித்தது எனக்காக. இன்னைக்கு ஏன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் போராட்டம், சஞ்சலம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, அவரை கொண்டாட தெரியவில்லை. இயேசு கிறிஸ்துடைய வெற்றியை கொண்டாட தெரியவில்லை. இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பார்க்க வேண்டும். எப்படி ருசி பார்க்கணும்? சகலமும் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் தம்முடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார். இப்போ நான் யாருடைய நாமத்தில் எல்லாத்தையும் வாங்கணும், யாருடைய நாமத்தில் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நல்லவர் என் இயேசு கிறிஸ்து கிட்ட நான் கேட்டால் எனக்கு கொடுத்துருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு ராஜா கிட்ட போய் கேட்டா கொடுத்துருவார். கேளுங்கள் அப்பொழுது, எல்லாம் மனப்படமாக சொல்லு, இந்த வசனத்தை எல்லாம் பைபிளை பார்க்காம எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்க. கேட்டா ஆண்டவரே அவர்கிட்ட மட்டும் கையேந்துங்க, வேற யார்கிட்ட கையேந்தாதீங்க. தா என்கிற 2 சகோதரிகள் யாருக்கு உண்டு? அட்டைக்கு உண்டு. அட்டை என்ன செய்யும்? அப்பா ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும், அம்மா ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும், அப்பா அம்மாவுக்கு எதிர்த்து நிற்கும். இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைங்கள்லாம் அப்பா அம்மாவுக்கு ஒத்தாசையாகவே இருக்கிறது இல்லையா? வீட்டில் அந்த படிக்கிற பிள்ளைங்கள என்ன பண்ணுதுங்கன்னா, அது என்னமோ தெரில, நல்லா இவங்க என்ன பெரிய பெரிய பலு தூக்கிட்டு வரீங்களே தெரில, ஸ்கூலுக்கு போயிட்டு அப்படியே பேக்கை தூக்கி போட்டு அப்படியே களைப்பாக விழுந்து போயிடுது. அப்படியே தூக்கி போட்டு என்னன்னு கேட்டால், என்னால் வேலை செய்ய முடியாது, பாவம் அம்மாங்கெல்லாம் வீட்லேயும் வேலை செஞ்சுட்டு கம்பெனிகளையும் வேலை செஞ்சுட்டு முடியாமல் எவ்வளோ தவிக்கிறாங்க. என்ன பிரச்சனைனா, அதுதான் அட்டைப்பூச்சி. சொல்லுங்க, என்ன பூச்சி? அது ரத்தத்தை மட்டும் நல்லா உறிஞ்சி குடிக்கும். நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான சத்தியத்தை சொல்கிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு யார் தேவை என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று துதிக்கிற அந்த இருதயம் உடையவர்கள்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று துதிக்கிற அந்த இருதயமுடையவர்கள். ஏன் அவர் நல்லவர்? ஏன் அவர் நல்லவர்? அவர் ஜெயங்கொண்டவர். எப்ப ஜெயங்கொண்டார்? எடுத்து வாசிக்க 1 பேதுருவின் புத்தகம் 1வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே, எவ்வளவு தூரம் கையை தட்ட முடியும்? நல்லா கையை தட்டுங்க. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து, அல்லேலூயா, இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. வாசி அந்த வசனத்தை. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். ஆமெனா. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கர்த்தர் தான், என் இயேசு ராஜா தான் ஜெயங்கொண்டு அதை வைத்திருக்கிறார். அவர் வெற்றி பெற்று பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் சகல அதிகாரமும் கொண்டவராக அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எல்லாம் இயேசு ராஜாவின் கையில் இருக்கிறது. நான் அவர்கிட்ட கேட்பேன். அவர்கிட்ட நான் என்ன பண்ணுவேன்? கேட்பேன். எசப்பா எனக்கு கொடுங்கப்பா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் நிற்கணும்னா, ஒரு ஜெயங்கொண்டவர்களாக நீங்கள் இருக்கணும்னா, உங்கள் குடும்பம் கட்டப்பட வேண்டும். யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை கட்டினார். யாக்கோபினுடைய வீட்டுடைய தலைவர் யெகோவா தேவன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம், தேவனுடைய பார்வையில் இந்த யாக்கோபு விலையேற பெற்றவராய், ஒரு பரிபூர்ணம் அடைந்தவராய் இந்த யாக்கோபு நின்றதுனால தான் யாக்கோபை தேவன் இஸ்ரவேல், நீ என்னுடைய இளவரசன் என்று சொல்லி தேவன் யாக்கோபை சுதந்திரித்துக் கொண்டார். அப்படியானால் என் குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைங்க, அவரவருக்கு தேவையான அத்தனையும் நான் பூர்த்தி செய்தாக வேண்டும். தரித்திரன் தேவனுக்கு சத்துரு. செழிப்புள்ளவன் தேவனுடைய பிள்ளை. நான் சொல்றது என்னது? நம்ம செழிப்பு என்பது தேவனுடைய உபதேசம். தரித்திரம் என்பது சத்ருனால் கொண்டு வரப்படுகிற ஒரு பயங்கரம். தரித்திரம் என்பது சத்ரு கொண்டு வருது. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து நல்லவர், நான் அவர் கையிலிருந்து வாங்குகிறேன் என்பது செழிப்பு. இயேசு கிறிஸ்து நல்லவர், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என் குடும்பத்துக்கு தேவையான, எனக்கு தேவையான அத்தனையும் அவர் சுதந்திரித்து வைத்திருக்கிறார். அவர் ஜெயங்கொண்டு வைத்திருக்கிறார். நான் அவரிடத்தில் கேட்பேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்கு உரிய எல்லாவற்றையும் எப்போ சுதந்திரித்து கொண்டார்? எல்லா வாய்த்தன்னு சொல்லுங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் எனக்கு உரிய எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினா என்ன? எத்தனையோ தர சொல்லி கொடுத்தேன். என்னது? உலக தோற்றத்துக்கு முன்னே கர்த்தர் வந்து அடிக்கப்பட்டார் அப்படின்னா என்ன? உலக தோற்றத்துக்கு அடிக்கப்பட்டார்னா என்ன? என்னது? தம்முடைய சுயாதீன சித்தத்தை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தாரே, அதுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அதான் குமாரன். அதாவது குமாரன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமம். அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் அவர் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அதுதான் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, அதுதான் குமாரத்துவம். அந்த குமாரத்துவத்தில் தான் சகலத்தையும் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகள் தான் குடும்பத்தை கட்ட வேண்டும். தான் குடும்பத்தை கட்டணும் அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு தேவையான தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். அந்த குடும்ப தலைவன் கர்த்தரிடத்தில் கையேந்த வேண்டும். என் இரட்சகரே, எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே யாவையும் செய்து முடித்தவரே, நீர் நல்லவர். என் தாயின் கருவிலை என்னை குறித்தவரே, என் தாயின் கருவிலை என்னை தெரிந்து கொண்டவரே, என் கரு சிதையாமல் என்னை காத்தவரே, நான் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் எனக்கு நன்மை செய்தவரே. கரங்களை உத்தரவாதம் சொல்லுங்க. இவங்க தான் தேவனுடைய பிள்ளை.
இவர்கள்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், இவர்கள்தான் கர்த்தருக்குள்ள மறுபடியும் பிறந்தவர்கள். அப்படி பிறந்துட்டாங்கன்னா எல்லாமே என் கர்த்தர்கிட்ட இருந்து நான் வாங்குறேன், என்கிட்ட இருக்கிறது எதுவுமே என்னுடையது அல்ல, எல்லாமே என் கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு சொன்னா இவங்க என்ன செய்வாங்கன்னா மற்றவங்களுக்கு கொடுத்துக்கினே இருப்பாங்க. இவர்கள் மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராய் இருந்து, நாகும் தீர்க்கதரிசியின் புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நாகும் 1:7 வாசிக்கலாம். நாகும் 1:7. நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டையும் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இப்போ ஒரு பயங்கரமான வெடி ஒன்று வைக்க போகிறேன் பாருங்க. இப்போ கவனி, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு சின்ன பிரச்சனைன்னா கூட அப்படியே அவங்க மாம்சத்தில் ஒட்டஞ்சி அழுது புலம்பி போராடி அந்த பிரச்சனையை பெருசாக்கி அப்படியே ஊரை கூட்டி நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு தாறுமாறாக கத்தி இல்லை குடும்பத்தையே ரெண்டாக்கி நாசம் பண்ணுவாங்க. இவர்கள் கர்த்தரை நம்பவில்லை. கர்த்தர் சொல்றாரு, உலக தோற்றத்துக்கு முன்னே உனக்காக நான் அடிக்கப்பட்டவர், உனக்காக யாவையும் செய்து முடித்து நான் என் கரத்திலே வைத்திருக்கிறேன். உன் மனசுக்குள்ள அந்த கர்த்தர் என்ன கேட்குறேன்னா, சர்ச்சுக்கு தானே வரேன், நான் தான் சர்ச்சுக்கு வந்துட்டேன், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மாட்டுறாரு. சில பேர் கேட்பாங்க, என்ன அதுக்கு என்ன காரணம்னா, அவருடைய மனம் அவர்களை நம்பும். சாத்தானுடைய வித்து என்ன நினைக்கிறீங்க? சாத்தான் வித்து என்ன? உலகம் தான் சாத்தானுடைய வித்து. உலகமாகிய உன்னை நம்ப வச்சிருவான், உன் அறிவை நம்ப வச்சிருவான். இவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இன்றைக்கும் நிறைய குடும்பங்களில் கணவன்மார்கள் குடிக்கிறாங்க, கணவன்மார்கள் சமாதானமாக இல்லை, மனைவிகளோடு சமாதானமாக அவங்க இல்லை. அதுக்கு என்ன காரணம்? சகோதரிக்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேனே, அதுக்கு இல்லைங்கம்மா, உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், கர்த்தர் கேட்டால் கொடுத்துருவேன்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த வசனம் வாசி, 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், மத்திய எல்லாம் சேர்ந்து வாசிப்பாங்களாத. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். சொல்லிட்டாரு, நீ கேட்டா கொடுத்துருவேன், நீ தேடினா கண்டடைவ, நீ தட்டினா திறந்து விடுவேன். அவர் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாகிய ஜெயங்கொண்டவர். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அவரே அரண், அவரே மறைவிடம். அரணான பட்டணம் எப்படி பாதுகாப்பா இருக்குமோ, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் என் கர்த்தராகிய கன்மலை என் அரணாய் இருக்கிறார், காரணம் அவர்தான் இதுவரைக்கும் எனக்கு நன்மை செய்திருக்கிறார் என்று சொல்லி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்பது என்பது, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர், அவர் ஜெயங்கொண்டவர், அவர்தான் எனக்கு இதுவரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறார். இன்னைக்கு தேவையோட நெருக்கத்தோட இக்கட்டில் அகப்பட்டு கிடக்கிற நான் அவரிடத்துல கேட்கிற எதையும் கொடுக்க அவர் நீதியும் உண்மையும் உடையவராய் இருக்கிறார். எல்லோராமேன்னு சொல்லாமா? இன்னைக்கு யாரெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கலையோ, என் கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவகுமாரன், தம் அப்பாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தபடியினாலே அவரை கொண்டும் அவருக்கென்றும் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அப்படின்னா சகல துர்குணம், சகல கபடம், பொறாமை, கலகம் இதெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு உங்கள் குடும்பத்தில் சமாதானமாக இருப்பீங்க. எந்த குடும்பம் சமாதானமாக இருந்து என் கர்த்தர் எனக்கு கொடுக்கிறார், நான் அவர் நல்லவர் என்பதை ருசித்திருக்கிறதுனால நான் நல்லவனாக நான் மாறியிருக்கிறேன் என்பதை நல்லா உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும், கொடுத்து கொண்டே இருப்போம். இப்போது உங்களுக்கு கேள்வி வரும், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். அப்போ புதிய ஏற்பட்ட காலத்தில் நல்ல போதகரே,
நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு நான் என்ன பண்ண ஒருத்தன் வந்து கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை ஏன் நல்லவன் சொல்கிற, தேவன் ஒருத்தர் தான் நல்லவன், மீதி யாருமே நல்லவன் இல்லைன்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அந்த பகுதியில் நம்ம என்ன வாசிக்கிறோம்னா, அவன் நியாயப்பிரமாண சுயநீதியின்படி தேவனுடைய அந்த நீதியை அறியாமல், தேவ நீதி என்பது கிறிஸ்து இயேசு சிலுவையில் நமக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டார் என்கின்ற அந்த தேவ நீதியை அறியாமல், அந்த தேவ நீதியை அறியாமல் தன் சுயநீதியை அவன் வைத்து கொண்டு வந்து ஏசப்பாக்கிட்ட வந்து கேட்பான். நான் ரொம்ப நல்லவன் தானே, ஜனங்க மத்தியில் நல்ல பேர் எடுத்துருக்கிறேனே, நான் சொல்கிறது பார்த்தா ஜனங்க மத்தியில் நல்ல பேர் எடுத்துருக்கிறேனே, நான் கொலை செய்யலை, விபச்சாரம் செய்யலை, திருடல, பொய் சொல்ல, எதையும் இச்சிக்கலையே, நான் சிறு வயது முதற்கொண்டு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணி வரேனே, நான் ரொம்ப நல்லவன்ற மனையில் வந்தான். ஆனால் கர்த்தர் சொன்னார், இயேசு கிறிஸ்து நல்லவர் என்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர், அவரோடு கூட நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தெழுந்த அனுபவத்தில் இருக்கிறேன். அதான் சொல்லிட்டேன், அவருடைய ஜெயத்தை ஒருவன் ருசிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய வெற்றியை ருசிக்க வேண்டும். நீங்கள் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தது உண்டானால், ருசி பார்த்தது உண்டானால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக அடிக்கப்பட்டு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அப்போ பவுல் இதை கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில் கொண்டு வருவார். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். அது வசனம் வாசி, கொலோசியர் 3:1. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், அவ்வளவுதான். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. அப்புறம் நம்முடைய ஜீவனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆமென் சொல்லுங்க. இதுதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பது. இப்படி ருசி பார்த்தவன் தான் அவர் மேல நம்பிக்கையா இருப்பான். அன்பான தேவஜனமே, இப்போ நான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்ப்பது என்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ விசுவாசித்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்திருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா துர்குணத்தையும் ஒழிச்சிட்டு என் கர்த்தர் எப்படி கொடுக்கிறவராக இருக்கிறாரோ அதே போல் அவர்கிட்ட இருந்து வாங்கி நான் கொடுத்துக்கினே இருப்பேன், நான் ஜெபம் பண்ணிக்கினே இருப்பேன். ஏசப்பா எங்களுக்கு கொடுங்க. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவரே, என் சபையில் இவ்வளோ தேவையோடு இருக்கிறாங்க, என் ஜனங்க இவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறாங்க, இவ்வளோ இக்கட்டில் இருக்கிறாங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? எத்தனை பேர் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க? அவங்க தான் நல்லவங்க. அவங்க கர்த்தர் கொடுக்கிறவர்னு ருசி பார்த்துட்டாங்க உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. இப்போ நான் சொல்கிறத கவனிங்க. அப்படி பதறவங்க, அழறவங்க, நொந்துக்கிறவங்க அப்படி நொந்துக்குவாங்க. சில கிறிஸ்தவர்கள் நான் ஏன் இருக்கு செத்து போயிடுறேன்னுவாங்க. அவங்களுக்குள்ள என்ன ஸ்பிரிட் இருக்கும் அப்படின்னா, அந்தி கிறிஸ்துவின் ஆவி அவர்களுக்குள்ளே இருக்கும். அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க. இப்போ ஒருத்தன் வரப்போகிறான் அந்தி கிறிஸ்து. அவன் யார் அப்படின்னா, யாருக்குள்ளே இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்குது அப்படின்னா, கர்த்தர் டேஸ்ட் பண்ணாதவங்க, இயேசு ராஜாவுடைய ஜெயத்தை ருசிக்காதவர்கள், நன்றி கெட்டவர்கள். இவங்க என்ன செய்வாங்கன்னா, இப்போ ஒருத்தர் வரப்போகிறான், நான் தான் அடிக்கப்பட்டவன், நான் தான் அடிக்கப்பட்டவர், நான் தான் உங்களுக்கெல்லாம் நன்மை செய்கிறவர், நான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருத்தன் வரப்போகிறான். இவங்க எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, அவனை வணங்குவாங்க, அவங்ககிட்ட கையேந்துவாங்க. ஐயா, எங்களுக்கு காசு பணம் இல்லை, பொருளாதாரம் பயங்கரமாக போயிருச்சு, எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நல்லவர் என்பதை ருசி பார்க்காதவர்கள் எல்லாரும் அவனை போய் நல்லவன் சொல்ல போகிறாங்க, அவனை போய் வணங்க போகிறாங்க. தேவன் சபையில் உங்களுக்கு காலத்தை கொடுத்திருக்கிறார். சபையில் அவர் எவ்வளவு நல்லவர், உன்னை முன்குறித்ததை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தான் உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தது அவர் தான். நீங்கள் சர்ச்சுக்கு வரீங்க, உபதேசத்தை கேட்குறீங்க, ஏதோ மேலோட்டமாக கேட்டு போயிடுறீங்க.
யாரெல்லாம் என் கர்த்தர் நல்லவர், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்டவர் என்று அவரை ஆராதிக்கலையோ, அவரில் மனமகிழ்ச்சியா இல்லையோ, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு கடின இது முரட்டாட்டம், அந்த முரட்டு இருதயம் அவர்களுக்கு உள்ளே இருக்கும். இந்த முரட்டாட்டமும் ரெண்டகம் பண்ணுதலும் அவர்களுக்கு உள்ளே இருக்கும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், சில பேரை பார்த்தீங்கன்னா இயேசு ராஜா மேலே அவ்வளவு நம்பிக்கை, அவ்வளவு விசுவாசம், அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்திருப்பார்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் அவங்க இயேசு ராஜா சமூகத்தில் போய் நின்றுவாங்க. போராடி, ஆண்டவரே நீர் எனக்கு செய்தே ஆக வேண்டும், யாக்கோபை போல என்ன உங்களால் மாத்திரம்தான் எல்லாம் ஆகும்னு சொல்லி அவர் சமூகத்தில் நின்று எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தான் எழுந்து வருவாங்க. நான் சொல்கிறத கவனிங்க. ஏதோ நானும் சர்ச்சைக்கு ஏதோ நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் கஷ்டப்படுறேன், நான் வேலைக்கு போகிறேன், கவனிக்கிறீங்களா? நான் வேலைக்கு போகிறேன், நான் படித்தேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டு நான் எல்லாத்துக்கும் நன்மை செய்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு இது பார்த்தேன், ஒரு வீடியோ கிளிப் பார்த்தேன். என்னென்னா, இந்த நடிகர் சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, அகரம் அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் நிறைய ஏழை பிள்ளைங்க, படிக்க முடியாத, அப்பா அம்மா இல்லாத, ஆதரவற்ற, அது படிக்க வசதி இல்லாத இந்த பிள்ளைகள்லாம் படிக்க வச்சு நிறைய டாக்டர்ஸ், என்ஜினியர்லாம், ஏறக்குறைய 51 டாக்டர், ஆயிரக்கணக்கான என்ஜினியர்லாம் உருவாக்கி ஒரு பெரிய மேடையில் அப்படி எமோஷ்னலாக பொங்குறாங்க. இப்போ நான் சொல்ல கவனிங்க. இப்போ இவங்க எல்லாம் நன்மை தான் செய்கிறாங்க, அவங்கெல்லாம் நல்லவங்க, கொடுக்குறாங்களே. அப்போனா சூர்யா, இந்த ஜோதிகா, அப்புறமா அந்த ஃபவுண்டேஷனில் இருக்கிற இவங்கெல்லாம் பரலோகம் போயிடுவாங்கன்னா சத்தியமாக பரலோகம் போக மாட்டாங்க. ஐயோ, அவங்க கொடுக்குறாங்களே. நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. இயேசு கிறிஸ்து இல்லாமல், இதை புரிந்து கொள்ளுங்க, அவர்களும் இயேசு ராஜாவை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை உயர்த்தி, அவர் நல்லவர், எனக்கு உழைக்கத்தக்கதான பலனையும் எனக்கு அவரே கொடுத்தார். உபாகமம் 10 வாசிக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்கான பலனையும் என் கர்த்தரே எனக்கு கொடுத்தார் என்று அவரை துதிக்கிற துதியின் இருதயம் உள்ளே இருக்க வேண்டும். என் கர்த்தர் கொடுத்தது இப்போது நான் கொடுக்கிறேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஜெயங்கொண்ட தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி கர்த்தருக்குள்ள எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அப்படி இல்லாதவங்க என்ன தெரியுமா செய்வாங்க? ஆண்டவரே, நான் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், இது நான் இல்லைப்பா, இது ஏன் பலன் இல்லை, இது ஏன் திறன் இல்லை, எல்லாமே நீங்கப்பான்னு எத்தனை பேர் மனதில் இருந்து, அடி மனசில், ஆழ் மனசில் கர்த்தரை நோக்கி பார்த்து அவருக்கு நன்றி சொல்லுகிறீங்க. அல்லது ஒருவேளை கண்ணீரோட, இன்றைக்கி நான் உங்கள் கிருபை இல்லைன்னா என்னால் சம்பாதிக்க முடியாது ஆண்டவர், எனக்கு அந்த ஒரு பலன் இல்லை, நான் தகுதி இல்லை, நான் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் தயவு இல்லைன்னா இன்றைக்கி நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரேன்னு சொல்லி இன்றைக்கி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் போயிருக்க முடியும் நான் கேட்குறேன். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். நான் சொல்றது புரியுதா? எதை வணங்குவார்கள்? கவனிக்கிறீங்களா? யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து நல்லவர், அவருடைய வெற்றி, எல்லாம் அவர் கையில் இருக்குது. என் மேலே வச்ச கிருபை, கையை வைத்து ஆமென் சொல்லுங்களேன். என் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் உன் புருஷனுக்காக எத்தனை பேர் கையை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? நீ அந்தி கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருக்கிறது. இன்னைக்கு கர்த்தரை வணங்கலைன்னா, உன் புருஷனுக்காக, உன் பொண்டாட்டிக்காக, உன் பிள்ளைகளுக்காக நீ தேவ சமூகத்தில் கையை உயர்த்தி நீ ஸ்தோத்தரிக்கலைன்னா, உன் சம்பாத்தியத்துக்காக, அப்பா இது நீங்கள் கொடுத்தது. இன்றைக்கி கள்ள உபதேசங்கள், தசமபாகம் கொடுக்கக்கூடாது, காணிக்க கொடுக்கக்கூடாது, இஷ்டப்பட்டால் கொடுன்னு சொல்கிறாங்க. இது டாக்டரின். இது உலக தோற்றத்துக்கு முன்னே ஃபர்ஸ்ட் பார்ன், அந்த தசமபாகம் காணிக்கை என்பது இயேசு. இந்த திருப்பூர் சாலமோன்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் கள்ளத்தனமாக நாசூக்க ஜனங்களை சத்தியம் பேசுகிறன்ற மாதிரி பேசி வஞ்சகமாக பேசுகிற. நேற்று அவருக்கு ஃபோன் போட்டு என்னங்க தசமபாகம்லாம் கொடுக்கக்கூடாது, கட்டாயப்பட்டு கூட எல்லாம் இவங்க ஒரு மாதிரி பேசி வச்சுருக்காரு. அதை இவங்க என்ன கர்த்தர் தான் கொடுக்கிறார், அவர் தான் சபையில் வரக்கூடிய அத்தனை பேரும் இவங்கெல்லாம் ரொம்ப இரக்கம் உள்ளவங்க, ஏசப்பாவை விட ரொம்ப இரக்கம் இவர்கள்லாம். புண்ணாக்கு தலையன்
என்னது? ஒரு ஏழை வித 2 துட்டை போட்டா, தான் வயிற்று பசிக்காக இருந்த 2 துட்டை போட்டா. கர்த்தர் சொன்னார மற்ற எல்லாரோட அதிகமாக போட்டானு. இவரு திருப்பூர் சாலமன் பெரிய இவர் மனசுக்குள்ள நினைப்பு. ஏசப்பா விட ரொம்ப இரக்கம் இருக்கு. திருட்டு ஆவி, இதெல்லாம் திருட்டு ஆவி. இது உலக தோற்றத்துக்கு முன்னே என் கர்த்தர் எனக்கான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாரு. நீ கேட்கலாம் முண்டங்களா? இன்னைக்கு உட்காந்து அழுது உட்காந்துக்கிறீங்க. நீங்கள் மனசு அவரை யாரெல்லாம் நம்புறாங்கன்னு அவர் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு சபையில் இருக்கிறவங்க எல்லாம் தன் வீட்டை கரெக்டாக கட்டியிருக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், சபையில் இருக்கிற அத்தனை பேரும் தன் வீட்டை கட்டியிருக்க வேண்டும். தன் பிள்ளைங்களை சரியாக படிக்க வைக்கணும். தன் மனைவிக்கு தேவையான அத்தனை கொடுக்கணும். ஏசப்பா கிட்ட வாங்கணும். அவர்கிட்ட கேட்கணும். வரவன் எனக்கு கேட்க மாட்டான். சத்தியம் தெரியல. அவன் நினைக்கிறான் நான் பெரிய இவன், என் பலத்தில் தான் நான் ஓடிங்கிற, என் பலத்தில். இவன் எல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. எச்சரிக்கை. நான் கொஞ்சம் கூலாயிடுறேன், இல்லைன்னா அப்படியே அசிங்கமாக பேசிடுவேன்ல. நான் கொஞ்சம் கூலாயிடுறேன். நிறைய பேர் என்ன பண்ணுறது இல்லைன்னா ஜெபம் பண்ணுறது கிடையாது. கர்த்தராகிய இயேசு ராஜனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரொம்ப கஷ்டப்பட்டு டிகிரி வாங்கினேன் நான். எப்படி ஆகல நான் ஏதோ கோட்டையை கட்டின்னு சொல்லி தான் போய் மாவன ஊழியத்துக்கு வந்தப்போ இது என்னைக்கு இருந்தாலும் எனக்கு இழுத்துக்கினே இருக்கும். நான் ரொம்ப பலவீனமானவன். ஏசப்பா என் பலனாக இருக்கிறார். ஏசப்பா நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மொத்தத்தை கொளுத்திட்டு வந்துட்டேன். ஏசப்பா நாம மகிமைப்படுவதாக. மொத்த சர்டிஃபிகேட்டு, டிசி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டேன்னா மொத்தத்தையும் கம்ப்ளீட்டாக எரிச்சிட்டு, என் கர்த்தர் என் கூட இருக்க, அவர் ஊழியத்துக்கு என்னை அவர் அழைத்திருக்க, எனக்கு ஒன்றுமே தேவையில்லை. அவர் எனக்கு கொடுத்தா நான் சாப்பிட்றேன், கொடுக்கலன்னா நான் சாப்பிட்றேன். என்ன என்கிட்ட எனக்கு எல்லாம் அவர் சித்தம். இதுதான் அவர் சித்தமாக தான் என்ன. அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்துருக்கிறேன். நிலவராமேன்னு சொல்லாமா? எத்தனை பேர் நீ ஏசப்பா கிட்ட கேட்குற? கேட்கலன்னா உனக்குள்ள அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கு. எதுக்கு நீ அழுது உட்காந்துங்கிற? என்னால் முடியலையே. உன்னால் என்ன முடியும்னு நான் கேட்குறேன். நீ என்னத்தை எத்துன்னு வந்த? நீ வரும்போது என்னத்தை எத்துன்னு வந்த? உன்னால் என்ன முடியும்? ஒரே ஒரு லூஸ் மோஷன் ஆச்சுன்னா உன்னால் நிமிந்து உட்கார முடியுமா? நீ லூஸ் மோஷன் ஆயிட்டு அடி புடிங்கின்னு போச்சுன்னா எப்படி கை கால்லாம் உதறி அப்படியே எப்படி இருக்கும்? என்னத்துக்கு உங்களை நம்புறேன்னு நான் கேட்குறேன். மாம்சமானதை நம்பி மாம்சமானதை நம்புறானே அவன் மாம்சமானதை தன் புயபலமாக்குகிறவன் சபிக்கப்பட்டவன். உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்கான எல்லாவற்றையும் என் இயேசு ராஜா ஜெயம் எடுத்துட்டார். ஏசப்பா செத்தது யாருக்காக செத்தார் அவரு? இருப்பா, யாருக்காக? அவருக்காகவா? எல்லாம் என்ன பாரு, ஏசப்பா யாருக்காக செத்தாரு? யாருக்காக செத்தாருயா? யாருக்காக செத்தார் அவரு? யாருமே வாய் திறக்கலையா? ஆண்டவரே நான் ஒப்பாரி வச்சு தான் நான். யாருக்காகப்பா செத்தாரு? ஐயோ ஆண்டவரே, நல்லா இது சொல்லும் போது ஜாலி மனசுக்குள்ள குளிச்சு நல்லா கோரஸாக சொல்கிறீங்களா? சொல்லுங்கள் ஒன்று முறை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேனா? நீங்கள் கேளுங்களாம்பா, ப்ளீஸ் நீங்கள் கேளுங்களேன். நீங்கள் கேளுங்களேன். எத்தனை பேர் +2 வரைக்கும் படிச்சுங்க? சும்மா கை தூங்க. +2 வரைக்கும் படிச்சுங்க, கை தூங்க பார்க்கலாம். சும்மா பாசெல்லாம் கேட்க மாட்டேன். கை தூங்கல, ஃப்ரீயாக கை தூக்க தெரியல. நீ +2 வரைக்கும் படிக்கிறது தகுதியா இல்லையா? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தர் இதை முன்னாடியே முன்குறிச்சு 10th வரைக்கும் கை தூக்காதீங்க. கொஞ்சம் யோசிச்சு. எதுவுமே நம்ம பிளான் இல்லை, எதுவுமே நம்மக்கிட்ட இல்லை. எனக்காக உலக தோற்றத்துக்கு முன்னே நாளைக்கு என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னே நாளைக்குரியவைகளை குறித்து நாளை கவலைப்படும். நான் கவலைப்பட தேவையில்லை, நான் கவலைப்படக்கூடாது. கவனி, அப்படி ஆராதிக்கிற ஆராதனை உனக்கு இல்லைன்னு வச்சுக்கோ. அப்படி ஆராதிக்கிற ஆராதனை உன் இருதயத்துக்குள்ள இல்லைன்னா உனக்குள்ள இருப்பது அந்தி கிறிஸ்துவின் ஆவி. நீ மறுபடியும் பிறக்கல. உலக தோற்ற முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாரை வணங்குவாங்கன்னா அந்த மிருகத்தை வணங்குவார்கள். எப்போது ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படும்னா மறுபடியும் பிறந்திருப்பாங்க. அவங்க மறுபடியும் பிறந்திருந்தாங்கன்னா அந்த நான் என் என்பது ஒழிஞ்சிட்ருக்கும். அவங்களுக்கு துர்க்குணம், இந்த கலக புத்தி, அதுதான் பேதுரு அங்கே எழுதுறாரு.
இவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வசனத்தின் மேலே தாகமாக இருந்து, தேவன் எங்கள் அப்பாவாக இருக்கிறார், அவர் என்னுடைய பலனாக இருக்கிறார், கிறிஸ்து என்னுடைய பலனாக இருக்கிறார்னு சொல்லி இந்த திருவசனத்தின் மேலே தாகமாக இருந்து அவங்களால வேதம் வாசிக்காமல் இருக்கவே முடியாது. இவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. அவங்களால ஒரு வினாடி கூட கர்த்தரை துதிக்காமல் இருக்க முடியாது. அவங்க இருதயம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கும். நான் உங்கள் மறுபடியும் இந்த வசனத்தை சொல்கிறேன். மறுபடியும் இந்த 1 பேதுருவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வாசி. இப்படி இருக்க எல்லாம் எடுத்து வாசிக்க அந்த வசனத்தை. இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் அந்த ருசி பார்த்தல் என்பது உயிரிலே கலக்கிற அனுபவம். அந்த ருசி வாசி தொடர்ந்து. சகல துர்குணத்தையும் எல்லாம் கவனி. இவங்களுக்கு என்ன இருக்காதுமா? சகல துர்குணம், சகலவித கபடம், வஞ்சகங்கள், பொறாமைகள், சகலவித புறங்கூறுதலையும் ஒழிந்து போயிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள். இவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. யாருங்க மறுபடியும் பிறந்தவங்க? இயேசு கிறிஸ்து. எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க எங்களுடைய. இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் அப்படின்னு விசுவாசிக்கிறங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இந்த துர்குணம் துர்புத்திலாம் போயிட்டு புதுசா பிறந்துட்டு திருவசனமாகிய களங்கம் இல்லாத இந்த ஞான பாலின் மேல வாஞ்சியா இருப்பாங்க. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் இந்த பைபிள் வசனத்தின் மேலே ஒரு தாகத்தை கொடுங்க. நான்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லி கொடுங்க. என்னாலாம் ஒன்றும் முடியாதுப்பா, தேவன் தான் உங்கள் அப்பா, அவர் தான் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்க முடியும்னு சொல்லி கொடுங்க. பிள்ளைங்களை நீங்கள் கர்த்தருக்கென்று வளர்க்கணும். கர்த்தர் நம்மக்கிட்ட கணக்கு கேட்பார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் மறுபடியும் பிறந்தவங்க. மறுபடியும் பிறந்த ஒரு குழந்தை எப்படி தாய் பால் மேலே வாஞ்சியாக இருக்குமோ, மறுபடியும் பிறந்தவங்க உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு வச்சிட்ருக்கிறாரு. நான் இன்னைக்கு தள்ளாட தேவையில்லை, நான் இன்னைக்கு நெருக்கப்பட தேவையில்லை, கர்த்தர் என் பலனாக இருக்கிறார் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க தான் பைபிள் வாசிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதி எடுத்து அனுபவிப்பாங்க. அப்படியே இது எனக்கு அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரத்துக் கொள்ளுவார்கள். ஏசப்பா இந்த வசனத்தின்படி எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார். இந்த பிள்ளைகள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்தார். இந்த பிள்ளை தேவனுக்கு சொந்தமானது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிள்ளைங்கள்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் முன்குறித்தது. இந்த பிள்ளைகளை தேவனுக்கென்று வளர்ப்பேன். அந்த ஒரு பார்வை இவர்களுக்கு வந்துடும். அப்படி வராதவங்க என்ன செய்வாங்கன்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியுடைய ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படாத இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வரப்போகிற அந்தி கிறிஸ்துவுடைய ஆட்சி காலத்தில் அந்த அந்தி கிறிஸ்துவை போய் வணங்குவாங்க. ஐயோ, என் பிள்ளைங்கெல்லாம், நான் பெற்ற பிள்ளைங்கெல்லாம் பசியில் வாடுது, அந்தி கிறிஸ்துவே, எங்கள் ராஜாவே, எங்களுக்கு சாப்பாடை கொடுங்க, எங்களை வாழ வைங்கன்னு சொல்லிட்டு அந்த பொருளாதார அந்தி கிறிஸ்துக்கிட்ட போய் அவனுடைய முத்திரையும் அவனுடைய சிலையும் போயிட்டு வணங்குகிற ஒரு பொல்லாத காலம் வரப்போகிறது. இப்போ நான் சொல்கிற நல்லா கவனித்து கொள்ளுங்க. இன்றைக்கி சபையில் இருக்கிறவங்கெல்லாம் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து நல்லவர்னு விசுவாசித்திருக்கிறீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குரிய ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட வேண்டும் என்பது எவ்வளோ முக்கியம். 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசி பார்க்கலாம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை, அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றம், நல்லா கவனிங்க, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமா இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படும். நம்முடைய ஆண்டவர் தான் ஆச்சரியமானவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர், நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆச்சரியமானவர். அவர் தேவனுடைய குமாரன். அவர் தம்முடைய மகிமையெல்லாம் துறந்து மனிதர்களாகி நம்மை மீட்கிறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய அன்பை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய இரக்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, அவருடைய தயவை குறித்து ஆச்சரியப்பட்டு அவரை துதிக்க வேண்டிய நாம் அதெல்லாம் விட்டுருவோம். சர்ச்சைக்கு வருவோம், ஏதோ கடமைக்கு உட்காடுறோம்,
அப்படின்ற மாதிரி போயிருப்போம். ஆனால் உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய மீட்பு எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே முடிச்சிட்டாரு. என் பாவங்கள் என் அக்கிரமங்கள் எல்லாம் உலக தோற்றத்துக்கு முன்னாடி நிவர்த்தியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை விசுவாசித்து அவர் எவ்வளவு நல்லவர் என்பதில் நம்ம கலிகூறத்தில் தான் நம்முடைய மீட்பு இருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ மறுபடியும் அந்த நாகும் தீர்க்கதரிசன புத்தகம் 1:7 வாசிக்கலாம் எல்லாரும். இப்படிப்பட்ட உலக தோற்றம் அடிக்கப்பட்ட இயேசுராஜாவை ஆராதிக்கிற நமக்கு அவர் எப்படிப்பட்ட அரணாக இருக்கிறார்? வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் யார் என்றால் நமக்கு அரண். அரண் அரண் என்பது விலை உயர்ந்த பட்டணம். யாரெல்லாம் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யான் தலை, எப்படி ஒரு புருஷன் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறானோ அதே போல என் புருஷனாகிய என் கர்த்தர் என் இயேசு கிறிஸ்து என் தலையாக இருக்கிறார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார் என்பதுதான் இந்த நல்லவர் என்பதிலே அடங்கியிருக்கிறது. நான் சொல்றதை கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பது அவர் என் புருஷன், அவர் என் தலை, அவர் சபைக்கு தலையாக இருக்கிறார். சபை தேவனுடைய மீட்பின் திட்டமாக இருக்கிறது. சபை தேவனுடைய நகரம். இந்த சபைக்கு என் கர்த்தர் தலையாக இருக்கிறார். நான் அவருடைய அவயமாக இருக்கிறேன். எனக்காக அவர் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். இதுதான் இந்த எருசலேம் பட்டணம். இதுதான் சியோன் எருசலேம் என்ற மகிமைக்குள்ளே வருவது. அவர்களுக்கு அவர் அரணாய் இருக்கிறார். அவர் அரண் என்றால் நான் விலை உயர்ந்தவன். அப்போ எல்லா காஸ்ட்லியான விலையேற பெற்ற விலை உயர்ந்த எல்லாவற்றையும் கர்த்தர் இயேசுராஜா நாமத்தில் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். யாரெல்லாம் அவரை நம்புகிறார்கள் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இது முழுக்க முழுக்க ஒரு கணவனும் மனைவியும் இருக்கக்கூடிய நம்பிக்கை. ஒரு மனைவி தன் கணவனை தான் நம்புறா அப்படின்னு புருஷனுக்கு நல்லாவே தெரியும். ஒரு கணவனுக்கு எல்லாமே என் புருஷன் தான், என் புருஷன் தான் என்னை போஷித்து காப்பாற்றுகிறார் அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு மனைவியானவள் தன் புருஷனை நம்புவாளோ, எல்லாவற்றுக்கும் தன் புருஷனை எதிர்பார்ப்பாளோ, அதே போல ஒரு விசுவாசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகர் ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே நம்ப வேண்டும். இந்த கற்பை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இந்த கற்புள்ளவர்களை தான் மீட்கிறதுக்காக கிறிஸ்து வரப்போகிறார். ஆக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்பதில் தான் எல்லா மகிமையும் அடங்கியிருக்கிறது. அன்பானவர்களே, இப்போ நல்லா கவனிங்க, எடுத்து வாசிங்க. 26ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 1 வாசிங்க பார்க்கலாம். அந்த நம்பிக்கையை குறித்து என்ன சொல்றார்? அந்த அரண் எப்படிப்பட்ட அரண்? இந்த அரண் என்பது சியோன் எருசலேம் பட்டணம். வாசிங்க பார்க்கலாம். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது இந்த துதிதான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கிற அந்த துதி, அந்த ருசித்து பார்த்ததில் உண்டாகிற அந்த துதி தான் அந்த பாட்டு. அந்த பாட்டு என்னென்றால், பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இந்த அரண் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் அரணான மதிலா இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நமக்கு பாதுகாக்கிற அரணாய் அவர் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். வரப்போகிற இந்த சோதனை காலத்துக்கு நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தூங்கும் காலமாக இருக்கிறது. அது முந்தி நம்மிடத்தில் தூங்குகிற அந்த நேரத்திலும் கர்த்தர் நமக்கு அரணான ஒரு மதிலாக அவர் நமக்காக இருக்கிறார். இந்த அரணான இந்த மதில் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர்கள், தனக்கு கிடைக்கிற எல்லா நன்மைகளும் எல்லா நற்கிரியைகளும் என் கர்த்தர் எனக்கு கொடுத்தது, என் கர்த்தர் ஜெயமெடுத்து வாங்கினது என்பதை உணர்ந்தவர்கள் தான் இந்த மணவாட்டிகள். தொடர்ந்து வாசியேன். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். இவங்க யாருன்னா, இவங்க தான் வாசல். என் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிற வாசல். என் கர்த்தர் தான் நல்லவர். நான் அனுபவிக்கிற, என் குடும்பத்தில் நான் பெற்றிருக்கிற எல்லா நன்மைகளும் என் கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார் என்று சொல்லுகிற
பூரண விசுவாசம் உடையவர்கள். இந்த வாசல்களை அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே, அந்த சீயோன் எருசலேமுக்கு உள்ளே வருவதற்கு இந்த வாசல்களை திறவுங்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது 3ஆம் வசனத்தில், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். இந்த மனம் இருக்குது, இந்த மனதை தான் அவரை ருசிக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறதுல எதில் இருக்குதுன்னா நம்முடைய மனதில் எனக்காக ஏசப்பா எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டாரு, அவர் என் இரட்சகர், அவர்தான் தேவகுமாரன், அவர்தான் உலக தோற்றத்துக்கு முன்னே தம்முடைய பிதாவின் சித்தத்திற்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர், அவருடைய ஒப்பு கொடுத்தல தான் எல்லாமே உண்டாயிருக்கிறது. அவர் என்னை படைத்த நோக்கமே அவரை துதிப்பதற்காக. யோபு சொல்லுவார், என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கர்த்தர் படைத்திருக்கிறார், அப்படின்னு அவர் என்ன நொறுக்கிறார் அப்படின்லாம் ஒரு புலம்புவார். நான் சொல்கிறது புரியுதா? என்னையும் எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கர்த்தர் படைத்திருக்கிறார், இப்போ என்ன நொறுக்கிறாரே, மறுபடியும் எனக்கு கொடுப்பார் அப்படின்னு யோபு பரிபூர்ணமாய் அவரை நம்பினார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். இந்த பூரண சமாதானம் தான் அந்த எருசலேம் சீயோன் என்ற மகிமைக்குள்ளே பிரவேசிக்கிற அந்த மகிமை. இப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த நித்திய ஜீவனை குறித்த அல்லது மரணத்துக்கு பின்னாடி அல்லது இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி என் வாழ்க்கை எங்கே இருக்கும் என்கின்ற பரிபூர்ண நம்பிக்கை, அதுதான் இந்த சீயோன் எருசலேமுக்குள்ளே இவர்களை கொண்டு போகிற நம்பிக்கை. ஏதோ கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னால் ஏதோ சும்மா நல்லவர்னு சொல்லிட்டு போகிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்க தானே? அதில் தான் டாக்டரினே இருக்குது, அதில் தான் உபதேசமே, தியாலஜியே இருக்குது. நம்முடைய இருதயம் கர்த்தர் நல்லவர் என்பதை துதி பாட வேண்டும். நம்முடைய இருதயத்தில் பாடுகிற இந்த பாடல், அவர் எவ்வளவு நல்லவர். ஆராதனை நேரத்தில் நல்ல பாடலை பாடி கையை தட்டி மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். நமக்கு ஒரு பரிபூர்ண சமாதானத்தோடு தேவன் நம்மை காத்துக்கொள்ள வல்லவர். காரணம், இவர்கள் எல்லா சூழ்நிலையும் கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டு அவரையே நம்பிக்கொண்டிருப்பார்கள். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், இவன் தான் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்து கர்த்தரை துதிக்கிற துதியில் இருக்கிறவன். அப்பதான் சொல்றாரு, கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகி யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். இந்த கன்மலை தான் நமக்கு அரணாய் இருக்கிறார். அன்பானவர்களே, நாங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இந்த கன்மலை தான் நமக்கு அரணாய் இருக்கிறார். எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை வந்தாலும் அந்த கண்மலைக்குள்ளே போய் மறைந்து கொண்டு, நீரே என் நம்பிக்கை ஏசப்பா, நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னாடி எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட்டீங்க, அதை எல்லாவற்றையும் எனக்கு ஏற்ற வேலையில் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கிற யாவருக்கும் அவர் கொடுக்கிறார். அந்த மனதை தான் பார்க்கிறார். தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். அவர் நல்லவர் என்று நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார். இந்த நல்லவர் என்று நம்பிக்கை கொள்ளாமல் அவர் சமூகத்துக்கு போகாது இருக்கிறவர்கள் தான் அந்தி கிறிஸ்துடைய ஆவி என்ன பண்ணணும்னா அவர்களை கலங்கடிக்கும். அநேக வேலைகளிலே சில பேர் அப்படி நீங்கள் இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டுகிட்ட போய் பாவரிக்கை பண்ணுங்க, ஆண்டவரே நான் உங்கள் சமூகத்தில் நான் வராது பாவம், என் மனதுக்குள்ளே நான் நம்பிக்கை கொள்ளாதது பாவம், என் அவிசுவாசத்தை நீக்குங்க ஏசப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேட்பீங்கன்னா கண்டிப்பாக அந்த அவிசுவாசத்தை நீக்கி நம்மை பரிபூர்ண சமாதானத்தை நடத்துவார். ஆக இந்த இடத்துல கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கிறவர்கள், கர்த்தர் நல்லவர் ருசிக்கிறவர்களுக்கு அவர் அரணாக இருக்கிறார். அப்படிப்பட்ட நம்பிக்கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பரிபூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்கிறார். நான் முடிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை அந்த முழு மனதோடு நம்புகிறவர்களை அவர் பரிபூர்ணமாய் காத்துக்கொள்கிறார். எனக்கு உங்களை தவிர வேறு வழி இல்லை ஆண்டவரே, என் இரட்சகர் நீங்களே. உலக தோற்றத்துக்கு முன்பதாக என்னை மீட்பெல்லாம் நீங்கள் செய்து முடிச்சிட்டீங்க, இப்போ ஒன்றும் புதுசாக அவர் பண்ண போகிறதில்ல. அவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடி செய்து முடித்து விட்டார். அவர் தான் என் நித்திய கண்மலை, கர்த்தராகி யெகோவா தான் என் நித்திய கண்மலை. அந்த நம்பிக்கை, அதான் சொல்கிறேன், நித்தியம், நித்தியத்தை குறித்த அந்த நம்பிக்கை. நான் நித்திய காலமாக நான் எங்கே இருப்பேன்? இந்த உலக வாழ்க்கை ஒரு பரீட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, ஒரு பரீட்சை இருக்கிறது. நமக்குள்ளே அந்த நற்குணங்கள், அந்த குணசீலன்கள், இயேசு கிறிஸ்துவின் நற்குணம், அந்த குணசீலன்கள் நமக்குள் இருக்கிறதா? நாம் இயேசுவை போல மாறி இருக்கிறோமா?
அவர் நல்லவராக இருக்கிறதை போல நாம் நல்லவர்களாக இருக்கிறோமா? மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? நம்ம குடும்பத்தார் மேலே மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமா? இந்த ஒரு டெஸ்ட்டில் தேவன் நம்ம எப்படி இருக்கிறோம் என்பது தான் பார்க்கிறார். அப்படி பார்க்கும்போது தான் அவர் நமக்கு நித்திய கன்மலையாய் அவர் இருக்கிறார். ஆமேன். இதை நல்லா உணர்ந்தது யார் அப்படின்னா தாவீது. தாவீது தான் என்ன பண்ணார்னா பாடகரை ஏற்படுத்தினார். தேவாலயம் கட்ட போகிறன்ற எண்ணம் தாவீது தான் வந்துச்சு. இந்த தேவாலயம் என்பதுதான் மறுரூபம். அந்த மறுரூபம் நித்தியத்தில் நான் மகிமை அடைந்து மாம்சம ரத்தமும் தேவராஜ்ய சுதந்தரிக்காது, நான் மறுரூபம் அடைந்து நித்திய காலமாய் தேவனோடு கூட இருக்க போகிறேன் என்கின்ற நித்திய வெளிச்சத்தை பெற்று அவர் புரிந்து கொண்டார். நான் மகிமை அடையணும்னா ஒரே ஒரு வழி, கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவர் கிருபையில் கலிகூறுகிற அந்த கலிகூறுதலை பெற்றுக்கொண்டவர் தான் இந்த தாவீது. தான் என்ன செய்தார்னா பாடகரை ஏமான், எதுத்தூன் இப்படிப்பட்ட இந்த பாடகர்கள் எல்லாம் வகுப்புகளாக 24 வகுப்புகளாக பிரித்து அவர்களெல்லாம் ஏற்படுத்தி வைத்து, நான் கட்டப்போகிற தேவாலயத்தில் என் கர்த்தரை இப்படிப்பட்ட துதி பாடணும், அவர் நல்லவர்னு சொல்லி, கர்த்தர் நல்லவர்னு சொல்லி பாடணும். கர்த்தர் நல்லவர்னு சொல்லி பாடி துதிக்கிற அந்த இடத்துல அவருடைய மகிமை இறங்கி வரும். யார் யாருடைய இருதயத்துக்குள்ளெல்லாம் என் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். சில பேர் மனுஷங்க மேலே போய் கோச்சிக்குவாங்க, அதுதான் பேய்த்தணும், அதுதான் மறுபடியும் பிறக்காதவங்க. நான் கர்த்தருக்கு நான் உண்மையாக இருப்பேனே ஆனால், ஒரு மனுஷனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமே ஆனால், அவன் சத்துருவையும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இருதயத்தின் கசப்பு இருதயத்துக்கே தெரியும், அதனுடைய மகிழ்ச்சிக்கு அந்நியன் உடந்தை ஆகான். இப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா மனுஷங்களை போயிட்டு பகைச்சிக்குவாங்க. நான் எப்போதும் சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசியுங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கிற அந்த இருதயம்தான் வருகையில் போகிற இருதயம் என்பதை நாம் பலமுறை நம்ம பார்த்துட்டோம். இனி நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஆக கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அவர் தான் என் நித்திய கன்மலை, நித்திய காலமாய் என் மறைவிடமாய் அவர் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இல்லாமல் நித்திய காலமாய் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்க முடியாது. நித்திய காலமாக அவர்கள் தான் மறைஞ்சிக்க போகிறோம். நான் போன வாரம் நான் காட்டினேன், எபியை முன்னாடி நிற்க வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே மறைஞ்சிக்கினேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானோம். சொல்லுங்கள் பார்க்கலாம். அது ஒரு உடனே நோட்டை திருப்பி, அது போன வாரம் பிரதர். நான் இப்போ சொல்கிறேன், நித்திய காலம் இயேசு ராஜா இல்லாமல் ஒருத்தருக்கும் மீட்பு கிடையாது. தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் செய்திருக்கிற நன்மைகள் எல்லாம் ருசிங்க. தீமையை தயவு செய்து உங்கள் கண்முடி கொண்டு வராதிங்க. தீமையை உங்கள் மைண்டில் கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, சீக்கிரம் செத்து போயிடுவீங்க. ஒரு ரகசியம் சொல்லவா? எப்பவுமே சிரிச்சிக்கினே இருங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் எப்பவுமே ஏசப்பாவுடைய அந்த அன்பில் கலி கூர்ந்து சிரிச்சின்னு நீங்கள் மற்றவங்க பண்ணுற அந்த சேட்டையெல்லாம் எடுத்து உங்கள் மைண்டில் வச்சிங்கன்னா அப்படியே நினச்சி அப்படியே என்ன இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன இப்படி பண்ணிட்டாங்களே, அப்படியே உடம்பெல்லாம் கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்க, நரம்பு பிளட் சர்க்குலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக போகும், பிபி ஏறும், பல்ஸு குறையும், அப்படியே பார்த்தீங்கன்னா மயக்கம் போட்டு உயிர்ந்துருவீங்க. ஹாஸ்பிட்டல் தூக்கின்னு போகலாங்காட்டியே பாதி வெயிலேயே அந்த டேங்க் அண்டை போகலாங்காட்டி செத்து போயிடுவீங்க. ஆமேனா? ஐயோ என்னாச்சு தெரியல, வேர்த்துடும், விறுவிறுத்துடும். உங்கள் அன்பாய் சொல்லி என் கர்த்தர் என் பக்கத்தில் இருக்க. ஆமேனா? உலக தோற்றத்துக்கு முன்னாடி எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்க. அவரை நல்லா துதிச்சின்னு வாயில் பாருங்க. சில பேர் கோடு வேர்டு வச்சே பாட்டெலாம் பாடுவாங்க, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. அது ஒரு பெரிய வரம். அது சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா சூழ்நிலைக்கும் கரெக்டாக பாட்டை பாடி அதுக்கேற்ற மாதிரி நல்லா பேலன்ஸ் பண்ணி போயின்னு இருப்பாங்க. சில பேர் பார்த்தா சின்னது கூட எடுத்து உள்ள வச்சுக்குவாங்க. செடியில் இருக்கிற தேலை எடுத்து மடியில் வச்சுக்கின்னு தேல் கொட்டிக்கின்னு தான் இருக்கும். அதை தூக்கி நீ உன் மைண்டில் வச்சுக்கின்னு தான் அப்படி விஷம் பாய்சன் கொட்டி நீ சீக்கிரம் செத்து போயிடுவே. நீ அதுக்கு என்ன பண்ண, உன் எதிராக வேணுனே நல்லா நடந்துக்கின்னு போவோம். திடீர்னு உன்னை பார்த்து நடையே மாறும். உனக்கு எரியும் பாருங்க, அப்படியே எரியும். மிளகா கிள்ளி மூக்கில் வச்சா மாதிரி இருக்கும். மிளகா கிள்ளி மூக்கில் வச்சு என்ன இருக்கும், அது 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 என்ன பண்ண பாவம், நீ ரொம்ப டயர்டில் அப்படியே வேலை செஞ்சுட்டு விறுவிறுத்து வீட்டுக்கு வரலான்னு வந்துன்னு இருப்பேன். அது என்ன பண்ண சல்லுன்னு கொலுசை போட்டு வேணுன்னே 2 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா நடக்கும். உனக்கா அப்படியே காதில் புகை வரும்.
என் நானும் ஒருத்தனை கட்டி வச்சுக்கிறேனே அடா பாவி அப்படின்னு சொல்லிலாம் வரும். இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அதுக்கு உள்ள செயல்படுத்து பயங்கர பொல்லாத வலுசர்பத்தின் ஆவி. நான் உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், இதை நல்லா கண்டுபிடித்தவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தவர் தாவீது. அதனால தான் அவர் என்ன பண்ணார், அவர் துதிக்கிறதுக்கு பாடகரையெல்லாம் ஏற்படுத்தி அந்த குழுக்களை ஏற்படுத்தி அவர் சரியாக கட்டமைத்து கொடுத்தார், கட்டமைத்தார். இன்றைக்கும் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய அந்த கிருபையை உணர்ந்து கொண்டீர்களோ அவர்கள்தான் தேவனை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அவர் நித்திய கன்மலை. நித்திய காலமாக யார் தான் நமக்கு மறைவிடம், யார் தான் நமக்கு அரண் அப்படின்னா இயேசு ராஜா மட்டும்தான். அதனால தான் நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால், அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட எழுந்தும் இருப்போம். அப்போ அவருடைய மரணத்தை நாம் தியானிக்க வேண்டும். அவர் எனக்காக எல்லாத்தையும் உலகத்தோடு செஞ்சு முடிச்சிட்டார் என்பதை நீங்கள் நல்லா ருசிக்க வேண்டும். ஆக என் கர்த்தர் தான் எனக்கு நித்திய கன்மலை, அவர் தான் என் நம்பிக்கை. நித்தியத்தில் என் நம்பிக்கை அவரே. ஆமெனா. இயேசுராஜா மட்டும் தான் என் நம்பிக்கை. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு வினாடி நல்லா களி கூர்ந்து கொண்டே இருங்க, கொடுத்துக்கினே இருங்க. ஒரே ஒரு சிம்டம்ஸ் என்னது தெரியுமா, அந்த சைன் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்க, கொடுத்துக்கினே இருப்பீங்க. உன் வீட்டாரை போஷித்துக்கினே இருப்பீங்க. என் கர்த்தர் கொடுப்பாரியா. சில பேர் பட பிசினித்தனம் பண்ணும் பாருங்க, பிள்ளைங்களுக்கும் சோறாக்கி போடாமல், வீட்டுக்காரனையும் கவனிக்காமல், எதுவுமே ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே இருக்காது, தான் தோன்றித்தனாமா. சில குடும்பங்கள்லாம் நீ பார்த்தனா 8:30 மணிக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா 8:30 மணி தாண்டாது. அப்புறம் இப்போ ஒரு சில கம்பெனிகள்லாம் பாருங்கள், இப்போலாம் டைமிங்கில் என்ன பண்ணுவாங்க, லஞ்செலாம் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அந்த டைமிங்லாம் வைப்பாங்க. அதெல்லாம் குடும்பத்தில் சரியாக ஃபாலோ பண்ணி கொண்டு வரணும். இவங்க நம்ம என்ன செய்யணும், அந்த உற்சாகம், என் கர்த்தனுக்கு நல்லவராக இருக்கிறார் அந்த மாதிரி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நல்லா உற்சாகமாக இருந்துக்கினே இருக்கணும். ஆக கர்த்தர் நல்லவர் என்ற ருசி பார்த்துட்டேன்னா நீ கொடுத்துக்கினே இருப்ப. இந்த உலகத்துக்கே என் கர்த்தர் தான் படி அளக்கிறார். ஆமேன்னு சொல்லாங்க பார்க்கலாம். அவர் தான் படி அளக்கிறார், அவர் தான் கொடுக்கிறார். இதை அறியாதவன் துன்மார்கன் அப்படின்னு 92ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். இந்த துன்மார்கன் இதை அறியல ஆண்டவரே, இந்த துன்மார்க்கத்தை உணரல ஆண்டவரே. உணராதவன் துன்மார்கன், உணர்ந்தவன் நீதிமான். கர்த்தர் நல்லவர் என்பதை உணர்ந்தவன் நீதிமான். இந்த நீதிமான்கள் தான் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவரை நம்புவது என்பது ஒரு மனைவி ஒரு புருஷனை நம்புகிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை, என் புருஷன் என் நித்திய கன்மலை என்பதை நாம் பார்த்து விட்டோம். என் புருஷன் என் நித்திய கன்மலை, அவருடைய எலும்புக்கும் அவருடைய மாம்சத்துக்கும் நான் பங்காக இருக்கிறேன். உலகத் தோற்றத்துக்கு முடியாது மீட்க முடியாது, எனக்காக அவர் அடிக்கப்பட்டார். அவர் நல்லவர், அவர் நல்லவர் என்று துதிக்கிற துதியில் தான் மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுகிறாள். அப்போ முதல்ல இந்த உலகத்தில் அவர் உனக்கு செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நல்ல நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஏன் அவர் நமக்கு நன்மை செய்கிறது இல்லை தெரியுமா? அவர்கிட்ட நன்றி கட்டவங்களா? அவர் செஞ்சதுக்கெல்லாம் மன உற்சாகத்தில் போய் நிற்க மாட்டோம். எனக்கு ஒன்றுமே செய்யலையேன்னு போய் அது மூக்காலா இது நோக்க நிற்போம், மூக்காலா இதுக்குன்னு போய் நிற்போம். எனக்கு ஒன்றுமே செய்யலையே ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே செய்யலைங்களே ஆண்டவரே. நீங்கள் நான் இவ்வளோ பிரச்சனையில் இருக்கிறேனே, அதை போன அப்படியே கண்ண முடியும். உனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேம்மா, நீ மன குளிர்ச்சியாக நீ போய் பாரு. ஆண்டவரே நீங்கள் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறீங்க, நாளைக்கே எல்லா கதவுகளும் திறக்கப்படும். ஆமேனா. இதான் ரகசியம். அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி அவர் சமூகத்துக்கு போ. நான் முடிக்கிறேன், அவ்வளோதான். அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி அவர் சமூகத்துக்கு போ. அவர் செஞ்ச நன்மைகளை நினச்சி அவர் சமூகத்துக்கு போ. உங்கள்கிட்ட இல்லாதவைகள், உங்ககிட்ட நீ படுகிற இந்த இக்கட்டுகள், அதை கொண்டு போவாத. அப்பா நீங்கள் எவ்வளோ பயங்கரமான இக்கட்டான சூழ்நிலை, நீ என் கூட வந்தீங்க, என்னை நீங்கள் காப்பாற்றுனீங்க. ஒன்றுமே இல்லாத நேரத்திலெல்லாம் உங்கள் கிருபை என் கூட வந்துச்சே, உங்கள் கிருபை என்னை தாங்குச்சேன்னு சொல்லி மன உற்சாகமாக அவர் சமூகத்துக்கு போங்க. அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் நம் கர்த்தர் திறக்க வல்லமை உடையவர். ஆமேன். அவர் உற்சாகத்தில் அவர் மகிமைப்படுகிறார், அந்த மனமகிழ்ச்சியில் அவர் மகிமைப்படுகிறார். ஆக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நித்திய கன்மலையாக இருக்கிறார். அவர் தான் என்னுடைய புருஷன் என்கின்ற அந்த பார்வையில் இருக்கும்போது தான் இங்கே சாலமோன் தேவாலயத்தை கட்டும்போது இந்த வார்த்தையை சொல்லித்தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா பாடகரை சொல்லி பாட சொல்கிறாரு. அந்த பாடல் பாடினதுமே தேவனுடைய மகிமை இறங்குச்சு. என்ன பாட்டு? கர்த்தர் நல்லவர், நல்லவரே இயேசுவே, உம் அன்பை பாடுவேன், நன்மை செய்த தேவனே நன்றி சொல்லி தூதிப்பேன். அந்த ஒரே ஒரு நன்றி இருதயம். அதுதான் சாலமோன் சொல்லி இங்கே தாவீது ஏற்படுத்தி வச்சு அந்த ஸ்ட்ரக்சரை கொடுத்துட்டு போயிடுறாரு. தேவாலயம் கட்டினது, தேவாலயம் என்பது மகிமையின் சரீரம்.
அந்த மகிமையின் சரீரம் என்பது மணவாட்டி என் புருஷன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டாரு என்கின்ற அந்த பரிபூர்ண நம்பிக்கை, ஒரு பாவமும் இல்லாமல் அந்த பரிபூர்ண நம்பிக்கையோடு அந்த மனதுக்குள்ள இருதயத்தில் கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருப்பாள். என் புருஷன், அவர் மேல் நம்பிக்கை இருப்பேன் எல்லா காலத்திலையும். ஏன்னா மனைவிக்கு யார் புருஷன் தலை? மனைவிக்கு யார் தலை? ஆமாம், புருஷனை குறை சொல்லிக்கின்னு புருஷன் மேலே ஒரு மாதிரி பண்ணுறதெல்லாம் முண்டம். புருஷனை மதிக்க கற்றுக்கணும். அது தலை இல்லாத முண்டமாக இருக்கிறது. நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்ல தேவ சமூகத்தில் என் ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன், சகோதரிகள்கிட்ட சொல்லிட்டேன், புருஷன் ரட்சிக்கப்படலையா, என் தேவனே, என் புருஷன் என்னை நடத்தும்படிக்கு நீர் என் புருஷனை நடத்தும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்த ஏற்கனவே. ஏன்னா ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலை, ஒவ்வொரு புருஷனுக்கும் கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. அல்லேலூயா. இந்த சீக்வன்ஸை கொண்டு போகிறார். அப்போ ஒவ்வொரு மனைவிகளும் எப்படி ஜெபிக்கணும்னா, என் கர்த்தாவே, என் புருஷன் என் தலையாய் இருந்து என்னை நடத்தும்படியாய் நீர் என் புருஷனுக்கு தலையாயிரும். ஆண்டவரே, நீர் நல்லவர் என்பதை என் புருஷனுக்கு காண்பியும். அவர் நல்லவர். ஆமெனா. அவர் நல்லவர். அவர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவன் நல்லவன். இந்த நல்லவன் தான் ஏழைகளுக்கு போஜனத்தை கொடுக்கிறான். அந்த மெய்யான போஜனம் கிறிஸ்துவை குறித்த ரகசியங்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்ம மகிமைப்படுவதாக. இந்த 2 சம்பவத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். அவ்வளோதான். புரிஞ்சு போச்சா? அவரை நம்புறது என்பது ஒரு மனைவியானவள் எல்லா காலத்திலும் புருஷன் நம்புறாளே. ஆமென். சில வேலைகளில் மனைவிமார்கள் அடம் பிடிக்கும், நீ இதை செஞ்சு தான் ஆகணும், இதை பண்ணி தான் புருஷன்கிட்ட சொல்லணும். புருஷனுக்கு அது ஓகே, அவருடைய ஆவியில் பார்த்து இதெல்லாம் ஓகேம்மா அப்படின்னு சொன்னால் பண்ணலாம். அப்படிலாம் இல்லை, நீ இதை பண்ணி தான் ஆகணும்னு போய் அடம் மூடி. இதெல்லாம் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உள்ளே இருக்கும். இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவியை ஜெயங்கொண்டவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சியாக இருந்து நல்ல பெரியவர்களாய் நல்ல திடமான ஆகாரத்தை உட்கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவத்துக்குள்ளே அவங்க வந்திருப்பாங்கன்னு எபிரேயர் நிருபத்தில் சொல்கிறார். அது குழந்தையாகவே இருக்கக்கூடாது, நல்லா பலனுள்ளவர்களாய் திடமான ஆகாரத்தை நாம் புசித்து நன்மை தீமை இன்னது என்று வகையிருக்கிற ஞானேந்திரியம் உடையவர்களாக நாம் மாற வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேயர் சபைக்கு எழுதுவார். இப்போ நான் சொல்கிறத நான் முடிக்கிற கடைசியாக, இந்த கடைசி நாட்களில் மணவாட்டி சபையானது என் புருஷன் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னு அவர் மேலே பூர்ண நம்பிக்கை இருந்து அவர் நல்லவர் என்று துதிக்கிற அந்த துதியில் தான் நாம் மகிமை அடைய போகிறோம். முதலாவது 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் தாவீது சங்கீதத்தை பாடும்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை 1 நாளாகமம் 16வது அதிகாரத்தில் 34வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 நாளாகமம் 16:34. கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சு போச்சு ஏசாப்பா நல்லவர்னு? ஆமேனா? ஏன் நல்லவர் சொல்லுங்க, எல்லாரும் யாராச்சும் ஒரு மாதிரி சொல்லுங்க. ஏன் நல்லவர்? இது சொன்னீங்கன்னா அடுத்து பார்த்து நான் போயிடலாம். ஏன் அவர் ஏன் நல்லவர்? நம்ம மறுபடியும் பண்ண, ஏன் அவர் நல்லவர்? வெரி குட், அவ்வளோதான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே எனக்கான எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். அல்லேலூயா. அப்போனா உனக்கு என்னென்ன தேவையாக இருக்குது? உனக்கு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. நீ கேட்டால் கொடுத்துருவார். ஆமென். எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. நீ எதனை எடுத்துன்னு வந்தியா? நீ எதனை எடுத்துன்னு வந்தியா? வரும்போது எல்லாம் அவர் வச்சிருக்கிறார். எவ்வளவு அன்பு அவர் நம்ம மேலே. ஆமென் சொல்லாமா? அவர் நமக்காக அவர் மரித்தாரே, எவ்வளவு அன்பு! அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரே, இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு பெரிய! அந்த நல்லவரை ருசிகள் என்று நான் அன்பாய் சொல்லுகிறேன். இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, இந்த நல்லவரை ருசிக்கிறார். ஏன் அப்படின்னா, அப்பா, தேவன் தீமையை பார்க்க மாட்டது, சுத்த கண்ணன். நானோ பாவியாக இருக்கிறேன், நீங்கள் பூமியை நியாயந்திருக்க போகிறீங்க. அல்லேலூயா. அப்படியே மேல் வசந்த வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்களும் கெம்பீரிக்கும், அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். ஆமேனா? நல்லா கவனிச்சுங்க. அவர் தான் என் நித்திய கன்மலை, அவர் தான் என் நம்பிக்கை. மனிதனுடைய வாழ்க்கை நித்தியமானது.
எல்லாமே இருக்குது, எதுவுமே அழியாது. அப்போ நித்தியத்துக்கு நான் எங்கே இருப்பேன்? நித்தியத்தில் நான் எங்கே இருப்பேன்? என் கர்த்தராகிய கன்மலைக்குள்ள நான் மறைந்திருப்பேன். அவர் என் மறைவிடம், அவர் என் அரண். அரண் என்பது பரிபூர்ண நம்பிக்கை. அந்த பரிபூர்ண நம்பிக்கை எனக்குள் இருக்கிறதுனால என் கர்த்தர் எனக்கு அரணாக இருக்கிறார். என் கர்த்தர் நல்லவர் என்று அவரை துதிக்கிற துதியில், அவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கையில் நான் பரிபூர்ணமாக இருக்கிறதுனால அவர் எனக்கு அரணாக இருக்கிறார். அவர் பூமியை நியாயந்திருக்க வருகிறார். அந்த நியாயத்தீர்ப்பு முதலாவது சபையிலே துவங்க போகிறது. அப்படியானால் அந்த சபையிலே துவங்க போகிற அந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே நான் மகிமை அடைய வேண்டுமேயானால், நான் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும். அந்த நன்மை என்பது மறுரூபம் என்று நாம் பார்த்தோம். அந்த மறுரூபமும் வெயிட்டிங்கில் இருக்குது. வருகிற அந்த நித்தியத்தை நம்முடைய சிந்தனையில் வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போ தாவீது என்ன செய்கிறார் என்றால், கர்த்தரை பாடி துதிக்கிறதுக்கு 24ஆம் அதிகாரம் 1 நாளாகமத்தில் அவர் யார் யார்களை நியமிக்கிறார் பாருங்க. போல என்னென்ன வாத்தியங்களை வச்சு நியமிக்கிறார். 1 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஆரோன் புத்திரரின் வகுப்புகள் ஆவன. ஆரோனின் குமாரர் நாதாப், அபியூ. சரி, 25 வாசிக்க நேரம் இல்லை, அந்த அந்த குரூப் கொடுப்பார். 25:1 வாசிப்பாங்களாம். 25:1. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரின் சிலரை தாவீதும் தேவாலயத்து சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்துக்கென்று பிரித்து வைத்தார்கள். நல்லா கவனிங்க. இப்ப தாவீது என்ன செய்யறாருன்னா, சுரமண்டலம் என்பது உத்தமி, தம்புரு என்பது கன்னிகை, கைத்தாளம் அல்லது வீணை என்பது ரூபவதி. ஆக தாவீது இந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டார். கிறிஸ்து மணவாட்டி சபைக்காக தம் ஜீவனையே கொடுத்தவர் என்பதை தெரிந்து கொண்டு இந்த சுரமண்டல வாத்தியத்தை வாசித்து கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று அவருடைய கிருபையில் ஓடி ஒளிந்து கொண்டு கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை இங்கே தாவீது ஏற்படுத்தி வைக்கிறார். சாலமோன் தேவாலயத்தை கட்டினதும் இந்த பாடகரை வச்சு 2 நாளாகமத்தின் புத்தகத்தை வாசிங்க, மகிமை இறங்குகிறது. அதே போல நாம் மகிமை அடைவோம். 5ஆம் அதிகாரத்தில் 2 நாளாகமம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த ஆசாபு ஏமான் எது தூண்றாங்க இல்லையா, 12 வாசிங்க பார்க்கலாம். ஆசாப், ஏமான், எதுத்துனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து. இந்த மெல்லிய புடவையை தரித்து என்பது நாம் சந்தோஷப்பட்ட களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவனுடைய நீதிகளே. இந்த மெல்லிய புடவை இந்த பாடகர்கள் தரித்திருந்தார்களே, அது தன் புருஷனை நம்பின தன் மனைவி. ஆட்டுக்குட்டியானவர் அப்பாவின் சித்தம், பிதாவின் சித்தம் செய்வதற்கு தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த யாம் புருஷன் இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். நான் இப்பெல்லாம் எதுவும் பேசிக்கலைங்க. நான் இந்த கான்செப்டில் தான் பொம்பளை வேலைக்கு இழுகி போனேன், பிச்சிருவேன்லாம் அப்போ திட்டிங்க. இப்போல்லாம் திட்ட மாட்டேன். பாவம், நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை நிமித்தமாய், போராட்ட நிமித்தமாக போகிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பலத்தோடு போங்க, ஜபத்தோடு போங்க, தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ஒவ்வொரு புருஷனும் கிறிஸ்து சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொரு புருஷனும் தன் மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவங்க மெல்லிய புடவை தரித்து கொண்டு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா கர்த்தரை பாடி துதிக்கிறாங்க. தாவீதுக்கு அதான் சொல்லிட்டேன், தாவீது புதிய ஏற்பட்ட சபையை ஸ்டாப் போட்டு உறிஞ்சி எடுத்தவர். அந்த மகிமையில், அந்த நம்பிக்கையில் அவர் பரிபூர்ணமானவர். உறுதியாய் அந்த மனம், இயேசு ராஜாவை உறுதியாய் பற்றி கொண்ட அந்த மனம், தாம் பலத்தை நம்பாது, ஒரு வினாடி கொடுத்த மாம்ச சுயநீதியை நம்பாது, கர்த்தரையே நோக்கி பார்த்து அவர் சமூகத்தை காத்திருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க, மெல்லிய புடவைகளை தரித்து, கைத்தாளம் என்பது ரூபவதி, தம்புரு என்பது கன்னிகை. நீங்க பைபிளில் நம்ம பல முறை பார்த்துட்டோம். எப்தாவின் மகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். அல்லேலூயா.
எப்தாவின் மகள் தம்புரு வாசித்துக் கொண்டு ஜெயங்கொண்ட தன் தகப்பனை, தன் பிதாவை நோக்கி ஜெயங்கொண்ட தன் தகப்பனை நோக்கி வருவது ஆட்டுக்குட்டியானவருடைய ஜெயம். இதெல்லாம் கையை தட்டி அப்படியே மேலே பிச்சுன்னு போயிட்டு இருக்கணும். நீங்கள் தெரியுமா, எப்தாவின் மகள் தம்புரு என்பது அவள் ஒரு கன்னிகை, அவள் கைத்தாளம் என்பது கூட இருக்கக்கூடிய ரூபவதிகள் அவளோடு கூட இருக்கக்கூடிய தோழிமார்கள் அவளோடு இருக்கிறார்கள். அவள் ஜெயங்கொண்ட தன் தகப்பனை எதிர்நோக்கி ஓடுகிறாள். அந்த ஜெயம் என் ஆட்டுக்குட்டியோட ஜெயம். ஆக இந்த எப்தாவின் மகள் எடுத்துக்கொள்ளப்பட்டாள். எப்தாவின் மகளை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் உன் அடி மனசிலிருந்து உன் பொண்டாட்டியை நினைக்கும் போது உன் மனம் குளிரும் பாருங்க. என் நல்லவளை கொடுத்துருக்கிறாரு, நீ வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவேன். உன் புருஷனை நினைக்கும் போது உன் மனசு அப்படியே அகமகிழும் பாருங்க. பார்க்கலாம், உன் புருஷன் நினைக்கும் போதே அப்படியே உன் மனசுக்குள்ள அவன் பண்ணுற கெட்டதெல்லாம் நினச்சிட்டு உட்காந்துருந்தனா உனக்கு என்ன வரும்? உனக்கு உன் வீட்டில் இருக்கிற உன் மாமியார், உன் மருமக, உன்னுடைய மாமனார், இவங்களெல்லாம் உன் வீட்டாரை நினைக்கும் போது உன் மனசுக்குள்ள அப்படியே அகமகிழும் பாருங்க. என் நல்லவர் கொடுத்தது. ஆமேனா? ஆமேன், ஆமேன். வரலையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமேனா? அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன செய்யணும்னா, அந்த கைத்தாளம், தம்புரு, சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கீழே நின்றார்கள். அவர்களோடும் கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்ய நிற்க கூடாமற் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை எப்படி ஆலயத்தை நிரப்பினதோ, யார் யாருடைய இருதயத்துக்குள்ள இந்த நல்லவர், என் புருஷன், என் இயேசு, என் ஆட்டுக்குட்டியானவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே எனக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு தான் என்னையே பிறக்க செய்தார். ஆதாமை 6வது நாளிலே படைத்த தேவன் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 5 நாட்களாக ஆதாமுக்குரிய எல்லாவற்றையும் செயல்படுத்தி வைத்துவிட்டு தான் அவர் சிருஷ்டிக்கிறார். அவ்வளவு நல்லவர் அவர். ஆமென் சொல்லாமா? அப்படி அவரை பாடி துதிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து 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 உள்ள அகமகிழணும். தேவன் கொடுத்த இந்த உறவுகளுக்காக இயேசு ராஜா மேல அகமகிழணும். யாரு மேலேயாவது கசப்பு வச்சிருந்தனா இந்த ராத்திரி வேலையில் ஏசப்பா கிட்ட ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என்னால் முடியல, அவங்க மேலே வைராக்கியம் வச்சுட்டேன். என் மாமனாரை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக வருது, என் நாத்தனாரை பார்த்தாவே எனக்கு எரியுது, என்னை மன்னிங்க, என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி யார் யாரெல்லாம் கசப்பு வச்சுருக்கிறீங்களோ இன்றைக்கி ஆண்டுகிட்ட போயிட்டு அவங்க மேலே ஒரு நல்ல மனநிலையை தாங்கப்பா நீங்கள் ஏசப்பா கிட்ட கேட்பீங்கன்னா அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருப்பார். ஆமேனா? உங்களுக்கு வீடு இல்லையா, அல்லது வேறு எதில் பிரச்சனை இருக்கிறியா, அல்லது கடன் பிரச்சனை இருக்கிறியா, எல்லாம் இருக்குது. நீ கடனோட வாழ வேண்டும், அல்லது நீ கடன்காரனுக்கு பயந்து ஓடி ஒளிய வேண்டும், அல்லது நீ வீடு இல்லாமல் இருக்கணும், ஒழுகுற வீட்டில் இருக்க வேண்டும் என்பது தேவ நோக்கம் அல்ல. நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டும், அப்படியானால் மகிமையினால் நாம் நிரப்பப்பட வேண்டும். அப்படி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஸ்தோத்திரிக்கையில் கர்த்தருடைய வீடு மகிமையினால் நிறைந்தது. யாரெல்லாம் அவனுடைய இருதயத்தில் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை பாடி துதிக்கிற அகமகிழ்ச்சி, அந்த நித்திய மகிழ்ச்சி யாருடைய இருதயத்துக்குள் இருக்கிறதோ அந்த வீடு எடுத்துக்கொள்ளப்படும் மகிமை அடைந்து. ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தேவனுடைய வீடாகிய இந்த சரீரம்
கர்த்தரை துதிக்கிற அந்த துதியில் அது மகிமையடைந்து எடுத்துக்கொள்ளப்படும். நான் அனுபவிக்கிற துன்பத்துக்கு நான் தான் காரணம். ஆமேனா? நான் தான் இயேசுராஜாவுடைய நன்மையை ருசிக்க வேண்டும். அவர் எனக்கு பாராட்டுகிற கிருபைகளை ருசிக்க வேண்டும். பிலிப்பியருக்கு நிருபத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். எப்படி இந்த தேவாலயம் மகிமையால் நிறைந்ததோ அதே போல இந்த மகிமையின் வீடாகிய தேவனுடைய வீடாகிய இந்த சரீரம் எடுத்துக்கொள்ளப்படும். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில், பிலிப்பியர் 3வது அதிகாரம் எங்கிருந்து வாசி? 22 சாரி 22 இல்லை 21 இல்லையா? 20 வாசிப்பாங்களா? 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், அதுதான் என் புருஷன், அதுதான் ஆட்டுக்குட்டியானவர், எனக்காக எல்லாவற்றையும் ஜெயங்கொண்டவர், எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தவர், என் இரட்சகர் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றுக்கும் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படி அதாங்க ஆட்டுக்குட்டியானவர். எல்லாம் அவருடைய பாதத்தில். துரைத்தனங்கள், அதிகாரங்கள், வல்லமைகள், தேவத்துவங்கள், கர்த்தத்துவங்கள் எல்லாம் இயேசப்பாவுடைய பாதத்தில் இருக்கிறது. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். கரங்களை திராமன் சொல்லாமா? யாருக்கு எவெல்லாம் பொண்டாட்டியோ, எவெல்லாம் இயேசு கிறிஸ்து, எவள் என்று சொல்லுவது ஜென்ரல் ஃபார்ம். இது மஸ்குலினும் இல்லை, ஃபெமினைனும் இல்லை, ஜென்ரல். நல்லா புரிஞ்சுக்கங்க. எவள் என்பது அந்த இருதயம், கர்த்தரை நல்லவர் என்று துதித்த இருதயம். அவள் அது ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஒவ்வொரு நன்மைக்காகவும், அவர் செய்த ஒவ்வொரு நன்மைக்காகவும், அவர் கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றுக்காகவும். சில பேரை பார்த்தீங்கன்னா வாகனங்கள் எல்லாம் ஒரு பொறுப்பவே பார்க்க மாட்டாங்க. வாகனம்லாம் எப்படி வந்துச்சு? நீ கஷ்டப்பட்டு நீ சம்பாதிச்சு வந்தது. சில பேர் வாகனத்தை அடிச்சு தாரமரா, அதான் பயப்படணும், நடுங்கணும். ஏதோ காசு நான் சம்பாதிக்கிறேன், காசு பணம் எனக்கு இருக்குது, வாகனம் ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா போய் பார்த்துக்குவேன், அப்படி இருக்கக்கூடாது. வாகனத்தை ஜாக்கிரதையாக பார்க்கணும், வீட்டை ஜாக்கிரதையாக பார்க்கணும், வாங்குகிற பொருட்களை ஜாக்கிரதையாக பராமரிக்கணும். நம்ம யூஸ் பண்ணுற தொடப்பம் கூட முழுமையாக அது பழுதாக இருந்தால் எடுத்து போடலாம். சில பேர் சும்மா அப்படி இப்போ நிறைய பார்த்துட்டு எவ்வளவோ வேஸ்டேஜ் இருக்கும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஏசப்பா நமக்கு கொடுத்தது. மொத்தத்தையும் தேவன் நமக்கு கொடுத்தார் என்கின்ற பார்வையில் அகமகிழ கற்றுக்கொள்ள வேண்டும். இது என் கர்த்தர் கொடுத்தது என்பதை நாம் உணர வேண்டும். அப்படி நம்ம உணர்ந்து அந்த மணவாளனை, அந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நம்புகிற அந்த நம்பிக்கை உடையவளாய், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு காலத்தில் அவரே எனக்கு அரண், தம்மை நம்புகிறவர்களை அந்த புருஷன் அறிந்திருக்கிறார். அந்த மனைவிகளை தம்முடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக அவர் மறுரூபப்படுத்துவார் என்பதுதான் இந்த சபையினுடைய பரிபூர்ண நம்பிக்கையாக இருக்கிறது. ஆமேன்னு சொல்லாமா? இன்னைக்கு நம்ம எல்லாம் மனமகிழ்ச்சியாக இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் எதெல்லாம் குறையா இருக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்காக காத்திருக்குது. உங்கள் மனசில் ஏற்படுகிற உங்கள் தேவைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு இது வேணும்னு நினைக்கிறீங்களா, அதெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. நீங்கள் கேட்டால் கொடுத்துருவார். அவரை மட்டும் நம்புங்க, வேறு யாரையும் நம்பாதீங்க. எந்த மனுஷனும் கைவிட்டு போயிடுவான். இனி நம்புவேன், அவன் கை விரிச்சிட்டு போயிடுவான். எந்த மனுஷன் நம்பி ஓடாதீங்க. உங்களை படைத்தவர், உங்களை அழைத்தவர், உங்களுக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறவர், எல்லாவற்றையும் தயாராக வைத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது. அதுதான் தாவீது சொல்வார், ஆண்டவரே நாங்கள் காணிக்க கொடுக்குறோம், உங்கள் கரத்திலிருந்து வாங்கி அதை உங்களுக்கே கொடுக்குறோம் என்கின்ற பார்வை தாவீதுக்கு இருந்துச்சு. அப்பா நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே நாங்கள் கொடுக்குறோம். அது வந்து ஒரு விதமான ஒரு பயம், அது ஒரு உணர்வு. அது நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் சரீர பலனே நீங்களா இருக்கிறீங்க, நான் கொடுக்கிறேன்னு சொல்றதுக்கே நடுக்கம். நான் கொடுத்தேன் அது அல்ல ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே உங்க கரத்துல வாங்கி உங்க கரத்துல கொடுக்கிறோம். அந்த நீங்க வீட்டில் போய் 1 நாளாக 29 வீட்டில் வாசித்து பாருங்க, பயங்கரமா பேசுவார் தாவீது. ஆனால் தாவீது தான் அதை கண்டுபிடித்தார். அந்த ஒரு மனமகிழ்ச்சியில் நாம் இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆமேன் சொல்லாமா? நல்ல ஒரு ஆமேன் சொல்லாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்காதவன் துன்மார்க, அவன் வெளியே இருக்கிறான்,
சபைக்குள்ளே வந்தோம் நீ அப்படியே கடினமாக இருந்தீங்கன்னா எப்படிமா? அவரை மனசார துதிக்கலாமா? ஆமேனா? என் கர்த்தர் தான் இதுவரைக்கும் எனக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர். எல்லாம் முழங்கால் படியிட்டு எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய், அப்பா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை மகிமைப்படுத்தும்படியாய் வந்தவர், அப்பா எனக்காக யாவையும் செய்து முடித்த